எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Hebrew chapter 10 and verses 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். Paul writes to the Hebrew believers, he has perfected forever through the offering that was made for them. தேவன் நம்மை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு அவசியம் என்று இந்த இடத்திலே அவர் உறுதிப்படுத்துகிறார். The scripture verse very clearly teaches us that if God should perfect us, then sanctification is necessary in our lives. சுத்திகரிக்கப்படுகிறவர்களை தேவன் பரிபூர்ணப்படுத்த முடியாது என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand those who are not sanctified or in the process of sanctification, God will never be able to perfect through his offering. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். In Christian life, many people are in the process of sanctification. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை தான் அவர் பரிபூர்ணப்படுத்த முடியும். And those who are sanctified, which has been completed, them he can perfect. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக இந்த உலகத்தில் வந்து மரித்த நோக்கம் நாம் ஒவ்வொருவரையும் பூர்ணப்படுத்தும்படியாகவே. The reason why Jesus came and died on the cross of Calvary is to perfect each and every one of us. சுத்திகரிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை குறித்தும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் பூர்ணமாக்கப்படக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் மூன்று பகுதியாக வேதாகமத்திலே பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. The Bible has divided a life of sanctification, a life of cleansing and a life of perfection in three different aspects. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று பவுல் சொல்கிறார். 2 Corinthians chapter 7 we read sanctifying, perfecting holiness in the fear of God and sanctifying ourselves. முதலாவதாக சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதி. Number 1, we need to sanctify ourselves. இரண்டாவதாக பரிசுத்தமாக்கப்படக்கூடிய பகுதி. And number 2, there is a life of being made holy. மூன்றாவதாக பூரணமாக்கப்படக்கூடிய பகுதி. And then is the perfection of it. சுத்திகரிக்கப்படக்கூடிய வாழ்க்கையில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். We are in the process of sanctification. இன்னும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்கு நான் வரவில்லை. We have not come to the place of being made holy. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12 13 14 இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குகிறார். Hebrew chapter 13 verse 12 13 on, he sanctifies through the blood of Jesus. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 வசனத்தினாலே பரிசுத்தமாக்குகிறார். Ephesians chapter 5 verse 26, the Lord sanctifies us through his word. அங்க ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆவியினாலே பரிசுத்தமாக்குகிறார். Romans chapter 15 and verse 15, he sanctifies us through his spirit. சுத்திகரிக்கக்கூடியது வேறு, பரிசுத்தமாக்கப்படக்கூடியது வேறு. Being cleansed is different from being sanctified. இரத்தத்தினாலே எளிதாக நீங்கள் சுத்திகரிக்கப்படலாம். Through the blood you can easily be cleansed. இந்த 13ஆம் அதிகாரத்தில் இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்க போகிறார். But in verse 14 you are going to be sanctified through that blood. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. Ephesians chapter 5 verse 26, you are sanctified through the word. இந்த ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆவியினாலே பரிசுத்தமாக்குகிறார். And Romans chapter 15 verse 15, you are sanctified by the Spirit. இயேசுடைய சரீரம் ஒரு தடவை பலியாக்கப்பட்டபடியால் அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Because the body of Jesus Christ was offered once for all, by which will we are sanctified. தேவனுடைய சித்தத்தின் மூலமாக நம்முடைய சுயாதீன சித்தத்தை நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். And now through the will of God, our free will has to be sanctified. இயேசுடைய சரீரம் ஒரு தடவை பலியாக்கப்பட்டபடியால் அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். The body of Jesus, it was offered as a sacrifice once and for all, which will we are sanctified. இயேசு இந்த பூமியிலே அவருடைய சரீரத்திலே ஒரு தடவை பலியாக்கப்பட்டார். Jesus, when he came with the body into this world, he was sacrificed for us in his body once for all. அவருடைய முந்தின நித்தியத்திலே அவருடைய சித்தம் பலியாக்கப்பட்டது. But in the former eternity, his will was sacrificed. நிழலாட்டமான பலிகள் அடிக்கப்படும் போதெல்லாம் அவருடைய சித்தத்தை பிதாவாகிய தேவன் அடித்துக் கொண்டே இருக்கிறார். When sacrifice was made in the Old Testament as a shadow and type, every time it was remembered how the will was crucified. அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். By which will we are sanctified. அவர் நம்முடைய சுயாதீன சித்தத்தை நாம் முற்றிலுமாக நீக்கி அதிலே ஒரு பரிசுத்தமாக்கப்படும் வேலையை நாம் செய்ய வேண்டும். We have to put off our free will and bring in the will of God and work the sanctification inside our will. நம்முடைய சுயாதீன சித்தத்தை பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை ஒரு பெரிய வேலை. And the work of sanctification inside
sanctified, our free will is a major work. அது வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்படக்கூடிய வேலை. And that is the work of outer man getting perished day by day. பழைய மனிதனுடைய செய்களை களைந்து போடுவதே பெரிய வேலையாக And இருக்கிறது. the work of the old man, I said, to put off is a big work indeed. திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்வது அதை காட்டிலும் மேலான ஒரு கடினமான பகுதியாக இருக்கிறது. To get a divine nature, to be clothed with the image of God is a bigger work indeed. நம்முடைய சித்தத்தை நாம் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலைக்கு ஒப்புக் கொடுப்போம். But we have to surrender our free will for its sanctification. 2 கொரிந்தியர் 4:16 வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். 2 Corinthians chapter 4 verse 14, the outer man is perished day by day. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். But the inner man is strengthened or renewed day by day. எபேசியர் 3:16 ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலன் நமக்கு கிடைக்கும். And 3:16 Ephesians, that we say that the inner man is strengthened day by day. இதுதான் சித்தம் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலையின் அனுபவம். And this is the work of our free will getting sanctified. நம்முடைய சித்தம் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை ஒரு பெரிய வேலை. Our free will being sanctified is a mega work of course. வெளியான மனிதன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்க The வேண்டும். outer man day by day is perished. பாவ சுபாவத்தின் களைந்து போடுகிறது சிங்கத்தை கொன்னாலே போச்சு மத. The old man's character, when you starve the lion to death, கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட சிங்கம் செத்து போன உடனே பாவ செய்களை நாம் களைந்து போடுகிறோம், புதிய சுபாவத்தை நாம் சிருஷ்டித்துக் கொள்கிறோம். when the lion is dead, your old works are cut off and you put on the new works in your lives. ஆனால் வெளியான மனுஷனை அழிப்பது நாளுக்கு நாள் அந்த வேலை நடந்து கொண்டே இருக்கக்கூடிய But the outer man perishing is a process or work in our lives every day. அந்த வேலை அதிகமாக நாட்கள் எடுக்கக்கூடிய வேலை. This is a work which will take a long time. வெளியான மனிதனை நாளுக்கு நாள் நாம் அழிக்க வேண்டும். Outer man perishing day by day. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Inner man renewed day by day. இதுதான் நம்முடைய சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய பகுதி. This is the sanctification or through his will. ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டு விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். By the Spirit, the inner man getting sanctified, strengthened day by day, by faith Christ living in us. கிறிஸ்து நம்மளுக்குள்ளே விசுவாசத்திலே வாசம் பண்ணக்கூடிய வாழ்க்கை தான் சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வாழ்க்கை. Christ living in our lives by faith, that is the sanctification of the will which comes into us. இவர்களை தான் ஒரே பலியினாலே அவர் பூரணப்படுத்துகிறார் என்று எபிரேயர் 10:14 கொண்டு வருகிறார். This is what in Hebrew chapter 10 verse 14 we read, by one offering he hath perfected forever them that are sanctified. இவைகளை நாம் நிழலாட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It's also essential that we come to know of this by way of antitype. எப்படி பழைய மனிதனுடைய செய்கைகளை நாம் களைந்து போடுகிறோம், How we put off the old man's works. எப்படி புதிய மனிதனுடைய திவ்ய சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், How we have put on the new man's image. எப்படி சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், How that in our free will, through his will, we are sanctified. வெளியான மனுஷன் எப்படி நாளுக்கு நாள் அழிக்கப்படுகிறது, The outer man, how it's perished day by day. உள்ளான மனிதனை புதுப்பித்து கிறிஸ்து எப்படி நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Now the inner man is renewed day by day, Christ living in us by faith. சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் ஒரே பலியினாலே எப்படி நாம் பூர்ணமாக்கப்படுகிறோம். And how are we perfected? We who have been sanctified by his will, once and for all sanctified. இவைகளை நாம் நிழலாட்டமாக நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். This would be of much useful to us when we learn it by types. முதலாவதாக இந்த பரிசுத்தத்தின் பூரணத்துக்கு ஒரு நிழலாட்டம் வேதத்தில் இருக்கிறது. There is a type for the perfection of holiness in the Bible. இது எலிசா அதனுடைய நிழலாட்டமாக இருக்கிறார். Elisha is a type of perfection of holiness. இந்த எலிசாக்குள்ளே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட வேலைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்த மனிதன். Elisha was a man who surrendered for the work of sanctification of holiness in his life. எலியா மூலமாக அந்த வேலையை முடிக்க முடியவில்லை. Elijah, he started it but could not complete it. இஸ்ரவேலுக்குள்ளே பரிசுத்தத்துக்கு விரோதமான அந்நியமான கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. Within the boundaries of Israel, works which are against the sanctification is going on. அதற்காகவே தேவன் எலியாவை அழைக்கிறார். Which reason God raised up Elijah. இந்த பரிசுத்தத்தின் பூரணமாகக்கூடிய பகுதி முதலாவது பகுதி. And the work of being sanctified in holiness is the first work. அது எலியாவுடைய வாழ்க்கையிலும் எலிசாவுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We can learn it through the life of Elijah and Elisha. இது ஒரு அப்போஸ்தல பிரதிஷ்டைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வேலை. This is a work which comes under the power of apostolic consecration. ஒரு பரிசுத்தத்தின் பூரணத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How do we get
a perfection of holiness in our lives. நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுசியை எப்படி நீக்கி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? Cleansing ourselves from the filthiness of the flesh and the spirit. ஒரு பரிசுத்தமாகக்கூடிய வேலைக்கு நம்ம எப்படி ஒப்புக் கொடுக்க முடியும்? How can we surrender ourselves to the work of sanctification in our lives? அதன் மூலமாக இந்த எலிசாக்குள்ளே இந்த பரிசுத்தத்தின் பூரணம் எப்படி வந்தது? And through that, how did this Elisha receive the perfection of holiness in his life? இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ இடமில்லை என்று சொன்னார். Jesus said, the fox have holes and the birds of the sky have nests, but the son of man hath no place to lay down his head. தம்மோடு கூட ஊழியம் செய்த ஊழியக்காரர்களுக்கு சொன்ன வார்த்தை. This is what he shared with his disciples who were with him. நரிகளுக்கு குழி எப்போது வேண்டும்? When do the fox need hole? ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் எப்போது வேண்டும்? And when do the birds of the sky need nest? குஞ்சு பொரிக்கும் போதும் குட்டி போடும் போதுதான் அந்த கூடும் குழியும் தேவை. And the hole and the nest is necessary when they breed. நரிகளுக்கு ஒரு குழி குட்டி போடும் போதுதான் தேவை. And the fox, they need a hole when they want to breed up more. ஆகாயத்து பறவைகளுக்கு குஞ்சு பொரிக்க தான் ஒரு கூடு வேண்டும். To hatch their eggs, the birds of the sky, they need nest. இந்த ரெண்டும் இயேசு கிறிஸ்து தமக்கு இல்லை, நம்முடைய அப்போஸ்தலருக்கு இல்லை என்று வெளிப்படுத்துகிறார். And Jesus Christ said to his disciples, apostles, that this is not their experiences in this world. ஒரு குட்டி போடக்கூடிய வேலையோ ஒரு குஞ்சு பொரிக்கக்கூடிய வேலையோ இயேசு அப்போஸ்தலருக்கும் இல்லை. And Jesus or his apostles don't have the work of breeding or hatching eggs. இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பரிசுத்தத்தின் பூரணத்தை கொண்டு வர முடியும். Only such people can wrought the perfection of holiness. இது எலியாவுடைய வாழ்க்கையிலும் எலிசாவுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். This we can learn it out of the life of Elijah and Elisha. இவர்கள் தான் ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமையை கொண்டு வரக்கூடியவர்கள். This brings in the power of resurrection in one's life. எலியாவுடைய வாழ்க்கையிலே அந்த விதையுடைய குமாரனை ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமைக்கு கொண்டு In வந்தார். the life of Elijah, he brought forth back to life the widow's son when he was dead. சூனேமியாவுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமையை குழந்தைக்குள்ளே எலிசா கொண்டு வந்தார். And Elisha too brought forth the power of resurrection inside the son of the Shunammite women. நம்மிடத்தில் வரக்கூடிய இந்த தேவனுடைய ஊழியன் பரிசுத்தவான் என்ற சாட்சியை தன்னுடைய புருஷனுக்கு சூனேமியால் And சொல்லுகிறார். Shunammite said unto her husband, the man of God who cometh and goeth, he is a saint, I perceive. she said. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசியை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள. You need to sanctify, cleanse every filthiness of your flesh. And அது எலியாவோடும் எலிசாவோடும் உள்ள வாழ்க்கை. that is a life of Elijah and Elisha. அது குட்டி போடாத குஞ்சு பொரிக்காதவர்களோடு உள்ள வாழ்க்கை. That's a life which belongs to them, those who don't breed or hatch. இயேசு தம்முடைய சீஷராய் அப்போஸ்தலருக்கு அந்த பிரதிஷ்டையை கொண்டு வருகிறார். And Jesus Christ unto his disciples, the apostle, he teaches and brings that experience into them. அவர்களுக்குள் தான் அந்த பரிசுத்தமாக்கக்கூடிய வேலையை கொண்டு வருகிறார். And unto them, God brings the sanctification work. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசியங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். Perfecting holiness, cleansing all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. இதன் மூலமாக மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. And by this perfection, don't think you can enter into the most holy place. பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய முதலாவது வேலை. This is the first initial work of being sanctified by the holiness of இந்த God. வேலையை தான் இன்றைக்கு பெந்தேகோஸ்து ஜனங்கள் பிரதானமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். This is the major work with the Pentecostal people are attempting at. இது பரிசுத்தமாக்கக்கூடிய பூரணத்தின் ஒரு பகுதி மாத்திரம்தான். This is one side of the perfection of holiness in the fear of God. வேலைக்கு மேலே இன்னொரு பெரிய வேலை இருக்கிறது. About this work, there is a higher work that we have to perform. நம்முடைய சுபாவத்தை பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை. That's the work of perfecting or making our character into God's image. பழைய மனிதனுடைய சுபாவங்களை களைந்து போடக்கூடிய வேலை. The old man's character to be put off from us. இது மோசேயுடைய வாழ்க்கையிலும் யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். This we have to learn it out of the life of Moses and Joshua. மோசே பூமியில் இருக்கிற சகல மனிதனும் சாந்த குணமுள்ளவன். Moses, out of the all men of the earth, he was the meekest of all. ஆனால் இந்த சாந்த சுபாவம் கடைசி வரைக்கும் மோசேக்குள்ள இல்லை. But this meekness, the nature, was not in him until the end. அந்த சாந்த சுபாவங்கள் கடைசியிலே நஷ்டப்பட்டதாக நாம் காண்கிறோம். Finally, he lost that nature of meekness in him. மலையோடு பேசும்போது மலையை அடித்தபடினால் கானானுக்குள் ஜனங்களை கொண்டு போக முடியவில்லை. When the Lord told him to speak at that mount, but when we hit it, he was deprived of the privilege of entering in the mount. ஆகவே அதுக்கு பதிலாக யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். Instead of Moses, God had to choose
Joshua. அது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத ஒரு வாழ்க்கை. And Joshua means an experience of not being removed from the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத ஒரு வாழ்க்கை தான் சுபாவங்களோடு பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை. And a life of not being separated from the tabernacle is nature, a character perfection in us. அது ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. That is a life of to be filled with the spirit of wisdom. கானானுக்குள்ளே எளிதாக போகக்கூடிய வாழ்க்கை. Easily entering into the land of promise. மோசேயுடைய காலங்களிலே ஜனங்கள் 40 வருஷம் நொங்கலப்பட்டு கொண்டிருந்தார்கள். Time of Moses, people were struggling for 40 long years in the wilderness. அங்கெங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். Roaming here and there in struggle. ஆனால் ஞானத்தின் ஆவி உடனடியாக நம்மை கானானுக்குள் கொண்டு போகிறது. But the spirit of wisdom will take us into the land of promise instantaneously. இந்த ஞானத்தின் ஆவி என்பது தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே உருவாக்கப்படுவதை காட்டும். Spirit of wisdom is the divinity or the nature or the personality of God formed in us. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி என்பது தேவனுடைய சுபாவத்தோடு சேர்ந்த அனுபவம். God's wisdom, God's knowledge, God's discretion is related to God's nature. உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட ஞானம் And the wisdom which was hidden before the foundation of the world. அந்த அறிவையும் அந்த புத்தியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும்போது சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே உருவாக்கப்படும். When we bring in that knowledge and the discretion, that nature will be formed in us. சாந்த சுபாவத்தை மோசே இழந்து விட்டார். And Moses lost that meekness character. ஆசரிப்பு கூடாரத்தை நீங்காத யோசுவாவுக்குள்ளே இந்த சுபாவம் உருவாக்கப்படுகிறது. Inside Joshua, who never separated himself from tabernacle, unto him that nature was wrought. பழைய மனிதனை களைந்து போட்டு தேவனுடைய திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க We have to surrender ourselves that we may put off the old man and put on the new man in the character of God. ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்படக்கூடிய வாழ்க்கை. That I said is being filled with the spirit of wisdom. தேவனுடைய சுபாவம் தான் தேவனை அறியக்கூடிய ஒரு அன்பை நம்மளுக்குள்ளே கொண்டு வருகிறது. God's character helps us to understand God's nature and love. அன்பில்லாதவன் தேவனை அறியான். He who has no love doesn't know God. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி என்பது சுபாவத்தோடு சேர்ந்த அனுபவம். I repeat, God's wisdom, God's knowledge, God's understanding is all related to the character of God. தேவனுடைய சுபாவம் இருப்பவர்களுக்கு தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அறிவையும் தேவனுடைய புத்தியும் கொடுக்கிறார். They who have the character of God, it's the other way around, which is they have the wisdom, the knowledge and the discretion of God as well. தேவனுடைய சுபாவம் இருக்கும்போது தெளிந்த புத்தி நமக்கு இருக்கும். When we have God's character, we will have sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராதபடி ஞானமும் அறிவும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்கு தந்திருக்கிறார். God has not given us a spirit of fear, but of a spirit of wisdom and sound mind. கானானுக்குள்ளே கொண்டு போய் சேரக்கூடிய வாழ்க்கை. A life of entering into the land of Canaan. பரிசுத்தத்தின் பூரணத்துக்குள்ளாக மகா பரிசுத்தத்துக்குள் போக முடியாது. And with the perfection of holiness, you cannot enter into the most holy place. சுபாவத்தின் பூரணத்தை பெற்றுக்கொள்ளும் போது உள்ளே போகக்கூடிய ஒரு தகுதியை தேவன் நமக்கு தருகிறார். But when we receive perfection in our character, that qualifies us to enter into that place. எலிசாவுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் பூரணத்தை நாம் கற்றுக்கொண்டோம். In the life of Elisha, we learned about the perfection of holiness. யோசுவாவுடைய வாழ்க்கையிலே சுபாவத்தின் பூரணத்தை நாம் In the கற்றுக்கொண்டோம். life of Joshua, we learned about the perfection of character. இதற்கு மேலாக நாம் சித்தத்திலே பரிசுத்தமாக்கப்படும் வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும். About this, there is the will. We have to learn about the perfection or sanctification of the அவருடைய will. சரீரம் ஒரு தடவை பலியாக்கப்பட்டபடினால் அந்த சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. By which will of offering of his body as a sacrifice for once and for all, we are perfected. இந்த சித்தத்தில் பரிசுத்தமாக்கப்படும் வேலை தானியோடு சேர்ந்த வேலை. And this is a work which is related to Daniel. அவர்கள் உலகத்தை முற்றிலுமாக வெறுத்தவர்கள். They have completely forsaken the world. அரமனையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொன்னவர்கள். Daniel and his friends, they said they don't want anything of the palace. அவர்கள் பரிபூர்ணமான சித்தத்தை செய்து அங்கு எருசலேமுக்கு போகும்படியாக இருக்கிறார்கள். And they are waiting to enter into the new Jerusalem, having done the perfect will of God. பரம வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சை அவர்களுக்கு தான் இருக்கும். They had the desire, the thirst and the longing to get the heavenly habitation. இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். In this tent we groan and await. இது சித்தத்திலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவம். This is sanctification in our free will. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? How can we be sanctified to the will of God in our இந்த free will? கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கக்கூடிய அனுபவம். We need to groan within this tent. அரமனையை பற்றி ஒரு விருப்பம் இல்லை. No desire about a palace. பாபிலோனின் உயர்வை பற்றி ஒரு விருப்பம் இல்லை. No care about the exaltation of Babylon. நாம் எருசலேமுக்குள்ளே போய் சேர வேண்டும். All that we care is Jerusalem. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. For our citizenship is in heaven. கர்த்தராகிய இயேசுவை நாம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை. Awaiting to
receive the Lord Jesus Christ. பலகணியை திறந்து அவரை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை. That we may open up the window stills and see the Lord and receive இது him. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவினுடைய வாழ்க்கையாக. This is the life of Daniel, Shadrach, Meshach and Abednego. சித்தத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவது என்று சொன்னால் என்ன? What does it mean to be sanctified in our free will? தீச்சொலையை குறித்தும் சிங்கக்கபியை குறித்தும் நமக்கு எந்த பயம் இல்லை. We don't care about the dens, lion's den or the fairy furnace. ஏனென்றால் அவருடைய சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். It is because we are sanctified by his will. நம்முடைய சித்தத்தை இழந்து தேவ சித்தத்துக்குள்ளே நம்ம வழிநடத்தப்பட்டு We கொண்டிருக்கிறோம். have lost our free will inside the will of God and been led by God's will. வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழைக்கப்பட்டு உள்ளான மனுஷனை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். Outer man is perishing day by day and the inner man is renewed day by day. தேவனுடைய சித்தத்தை செய்து அந்த இடத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். We are now doing the will of God and entering into that habitation. இதைத்தான் பரிசுத்தமாக்கக்கூடியவர்களை ஒரே பலியினாலே பூர்ணப்படுத்தி இருக்கிறார். This is what Paul said when he wrote that he has sanctified, perfected them, those who are sanctified once and for all. உங்களுடைய சித்தம் பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் ஒரே பலியினாலே அந்த பெரிய பூரணத்துக்குள் போக முடியும். Only when your free will is sanctified through that offering or sacrifice, you can be perfected once and for all. பாபிலோனிலே காணப்பட்டாலும் எருசலேமுக்குள்ளே போகக்கூடிய வாஞ்சை. Though you are at Babylon, your desire is to get into Jerusalem. பரம வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சை அவளுக்கு தான் கிடைக்கும். They had the desire to get the heavenly habitation. நம்முடைய சுபாவத்தோடு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? Are we being sanctified in our character? அல்லது சித்தத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? Are we being sanctified in our free will? சித்தத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம். If you are sanctified in this level of sanctification, then it means you are waiting for the coming of the பரம Lord. வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை, A life of heavenly habitation to be clothed. பரிசுத்தமாக்கக்கூடியவர்களை அவரே பலியினால் அவர் பூரணப்படுத்தி He இருக்கிறார். has perfected forever them those who are sanctified. இந்த பழைய சுபாவத்தை நாம் களைந்து போடாமல் போனால், When we do not put off the old man, நம்முடைய சுபாவத்தோடு நமக்கு ஒரு பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவம் இல்லாமல் போனால், if there is no sanctification with regard to our old nature, நம்முடைய பழைய மனிதனை நாம் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வராமல் போனால், if we have not put your old man for a process of sanctification, இந்த காயினை போல தேவன் நம்மோடு பேசும்போது நமக்கு எந்த விதமான மீட்பு கிடைக்காது. when God communicates with us like Cain, we will have no use of redemption in it. அவன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது, அவனுக்குள்ளே எரிச்சல் வந்திருக்கிறது. His countenance changed, jealousy was in his heart. இன்னும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அந்த வேலைக்கு அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. No more giving or committing for the work of sanctification. பழைய மனிதனுடைய சுபாவங்களை களைந்து போட அவனால் முடியவில்லை. Old man's works he was not able to put off. பழைய மனிதனை களைந்து போட முடியாது தேவன் சொல்லுகிறார். And God speaks to him, communicates and says, put off the old man's works. அடிக்கடி பழைய மனிதனை களைந்து போட வேண்டிய உபதேசம் நமக்கு வருகிறது. Every now and then God speaks, put off the old man. ஆனால் பழைய மனிதனை களைந்து போட்டு நாம் பரிசுத்தமாக்கக்கூடிய வேலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை. We have not yet put off the old man, given ourselves for the sanctification. ஆண்டவர் சொல்கிறார், முகநாடி வேறுபடுகிறது, எரிச்சல் வருகிறது, சொல்லத்தான் செய்வார். God keeps saying, your face is changed, your heart is troubling. Why? ஆனால் இந்த காயினால் அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. But Cain was not able to set him right. காரணம் என்ன? பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சுபாவத்திலே அந்த வேலையை அவன் செய்யவில்லை. It is because he never committed himself or surrendered himself for the work of sanctification. ஆகவே இந்த காயினுடைய வாழ்க்கையிலே கொலைபாதகம் தான் வந்து சேர்ந்தது. And instead of sanctification, there was murder in him. இந்த காயின் அவனால் நன்மை செய்ய முடியவில்லை. Cain was not able to commit to good. தேவன் நம்மை நற்கிரியை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். God has called us to do good works. நாம் நற்கிரியை செய்யாதபடி துர்க்குணம் தான் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. Instead of good works, there is only wicked works in us. துர்க்குணத்தை நீக்கி நற்குணத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. We are not able to get rid of the evil works and do the good works to the Lord. பழைய சுபாவத்தோடு அதை நாம் பரிசுத்தமாக்கக்கூடிய வேலைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. The old man is not surrendered for the work of sanctification. யோனா மூலமாக தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். Through Jonah, the Lord did mighty works. ஆனால் யோனா தன்னுடைய பழைய சுபாவத்தை பரிசுத்தமாக்கவில்லை. But Jonah, he was not ready to sanctify his old unsanctified nature. பழைய மனிதனை களைந்து போட்டு அதை பரிசுத்தமாக்கக்கூடிய வேலைக்கு யோனா ஒப்பு கொடுக்கவில்லை. Jonah never surrendered himself for a work of sanctification for his old man's attributes. கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொடுக்கும்போது கப்பலுக்குள்ளே கலக்கம் வந்து விட்டது. When he was traveling in the ship, there was a turmoil in the ship. காரணம் என்ன? பழைய சுபாவத்தோடு பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவம் யோனாவுக்கு இல்லை. Jonah never had the process of sanctification work in him done. ஏனென்றால் கப்பலிலே அவனுக்குள்ளே கலக்கம் வந்து It விட்டது. is because inside the ship there is trouble. ஆனாலும் தேவன் அற்புதத்தை யோனாக்குள்ளே கொண்டு வருகிறார். Nevertheless, the Lord brings in miracle into Jonah. மீனின் வயிற்றுகளிலிருந்து யோனா வந்தது ஒரு பெரிய அற்புதம். It's a great miracle to see Jonah
Jonah coming out of the whale's belly. தேவன் தம்முடைய வேலைக்காக யோனாவுக்குள்ளே அற்புதத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். God is doing miracle after miracle in the life of Jonah for his work to be completed. ஆனால் அந்த சுபாவம் நீக்கப்படுவதனால தேவனுடைய அறிவை அவன் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. But Jonah was not ready to put off the old man's nature. Therefore, he was not able to understand God perfectly. 40 நாளிலே நினிவே அழிந்து போகும் என்று சொன்னால் என்ன? What does it mean in 40 days Nineveh shall be thrown away? நீங்கள் எல்லாரும் ஓடி தப்பிக்கொள்ளுங்கள் என்றுதான் அதனுடைய The அர்த்தம். meaning is run for your life and save. ஆனால் இந்த சுபாவத்திலே பரிசுத்தமாக்கப்படாத யோனா அதை புரிந்து கொள்ள முடியாது. But Jonah, who has no sanctification as character, could not understand the message what he preached. சுபாவத்திலே பரிசுத்தமாக்கப்படாவிட்டால் அந்த செய்தி யோனாவுக்கு புரியவில்லை. If Jonah is not sanctified in his character, how then will he understand the message that God has given 40 him? நாளிலே நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொன்னால் என்ன? In next 40 days, Nineveh shall be overthrown. நினிவேயிலே இருக்கிற மக்கள் எல்லாம் 40 நாளைக்குள்ளே போய் மறைந்து கொள்ளுங்கள். Men of Nineveh, there is 40 days left. Get away, flee for your life. அவர்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிதான் அந்த வார்த்தை. The word which Jonah preached through God was words of escape. இந்த நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனுடைய அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். People of Nineveh, thou shall redeem your life from destruction. இந்த நினிவேயை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய இரக்கம் அங்கு இருக்கிறது. The mercy of God has come down upon Nineveh that Nineveh may save himself. இது யோனாவுடைய வாயின் மூலமாக அறிவிக்கக்கூடிய சுவிசேஷம். This is the gospel which is preached through the very own words of Jonah. இந்த சுவிசேஷத்தை யோனா விளங்கிக் கொள்ள முடியவில்லை. But Jonah was not able to understand the meaning of the message. இந்த சுவிசேஷத்தை கேட்ட நினிவே ஜனங்கள் மனம் திரும்பி விட்டார்கள். When the people of Nineveh heard the message of preached by Jonah, they got repented. இந்த நினிவே ஜனங்கள் மனம் திரும்புவதுதான் அந்த யோனாவுக்கு பெரிய துக்கம். The repentance of Ninevites was a sorrow for Jonah. யோனா என்ன சொல்கிறான் தேவனோடு? What did Jonah say to God now? ஆண்டவரே, நீர் உம்முடைய சுபாவங்கள் 5 பகுதியாக எனக்கு தெரியும். I know about you, Lord. I know them in 5 aspects. அந்த சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே. But I don't have that in me, O Lord. இந்த சுபாவத்தோடு நான் பரிசுத்தமாக உடைய வேலை செய்யவில்லை. I have not rather started the work of sanctification in my life, in my ஆண்டவரே, நான் life. ஊரில் இருக்கும்போதே இதை நான் உமக்கு சொன்னேன். Did I not tell you when I was in my native place that I am not fit for this? இப்போ நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நல்லது என்று சொன்னார். Now he said to the Lord, it's better that I die than live. இப்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ நான் உன்னை நான் கொல்ல முடியாதுப்பா. And the Lord said to Jonah, I can't kill you now. தேவனுடைய சுபாவங்கள் இந்த யோனாவுக்குள்ளே வராதது ஒரு துக்கம். It is a sad thing that the nature of God has not been wrought in Jonah. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் தீங்குக்குள் மனஸ்தாபமுள்ள தேவன் என்பது எனக்கு தெரியும். I know, Lord, that you are merciful, compassionate, long-suffering, patient, and a God who relents. நான் ஊரில் இருக்கும்போதே இதை நமக்கு சொல்லவில்லையா? When I was in my town, did I not tell you this? என்னை ஏன் இப்படி வைத்து வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்? Lord, then why did you bring me and tormenting me like this? ஏனென்றால் சுபாவத்தோடு இந்த யோனா தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவில்லை. And the reason is Jonah didn't sanctify himself with his பழைய மனிதனுடைய character. செய்கைகளை களைந்து போடவில்லை. This old man he did not put off. புதிய மனிதனுடைய சுபாவத்தை தரித்துக் கொள்ள The முடியவில்லை. new man he did not put on. தேவனுடைய சுபாவத்தோடு அந்த பரிசுத்தமான வேலையை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. With the character he did not sanctify, perfect the nature in him. மரண பரியந்தம் எரிச்சலாய் இருப்பது நல்லது என்று அவன் He போய்விட்டான். said, until I die, it's good that I be like this. பரிசுத்தமாகுதலை நாம் தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த மாத்திரமல்ல, We not only perfecting holiness in the fear of God, பழைய மனிதனுடைய செய்கைகளை நாம் களைந்து போட்டு அதிலே பரிசுத்தமாக்கக்கூடிய திவ்ய சுபாவத்தை we பெற்றுக்கொள்ள. have to put off the old man, put on the new man, and be ready for that sanctification. யோனாவை போல நஷ்டப்பட்டு போகக்கூடிய வாழ்க்கை நமக்கு வரக்கூடாது. Like Jonah, you should not get a life of being neglected from the Lord's presence. மூன்றாவதாக கடைசியாக அவருடைய சித்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கக்கூடிய வேலை. Number 3, there is a sanctification by his will. இது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் தான் அது நிறைவேற்றப்பட்டது. And that was completed in the life of King David. தாவீது ராஜா அந்த வேலைக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். King David completely surrendered for this will. தேவனுடைய சித்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்க வேண்டும். We need to be sanctified by the will of God. அவருடைய சரீரம் ஒரு தடவை பாடுபட்டபடினால் அந்த சித்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். By his suffering or sacrifice once for all, we are perfected by his will. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே ஒரு தடவை பலியாக்கப்பட்டார். Jesus Christ, he was sacrificed in his body once and for all. அவருடைய சித்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Now we are sanctified by his will. நம்முடைய சித்தத்தை பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரு வேலைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். We need to surrender that our free will may be sanctified by God's will. இந்த சவுலுடைய சிங்காசனம் தாவீதுக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. The throne of Saul was given to David and the unction as well. ஆனால் சவுலாகிய சுயாதீன சித்தம் அழிக்கப்படும் வரைக்கும் தாவீது தன்னை இந்த வேலைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். But David has to surrender for the work of
sanctification of the will until the free will, Saul is dead. ஒரு நாள் நான் சவுலின் கையிலே மரித்து போவேன் என்று அவன் He சொல்லுகிறான். confessed and said, David, one day I shall die by the hands of Saul. இந்த சுயாதீன சித்தத்தை நாம் சரிப்படுத்துவது கடினம். It's very tough and a hard work to sanctify or correct our free will. பழைய சுபாவங்களை களைந்து புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். We can also perfect our nature, our character, putting off the old man. பழைய மனிதனோடு நாம் பரிசுத்தமாகக்கூடிய வேலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We can also get to the work of sanctification in the old man. ஆனால் சித்தத்தை பரிசுத்தமாக்கப்படக்கூடியது கடினமான பகுதி. But it's very tough to sanctify the will, our free will. நான் ஒரு நாள் சவுலின் கையிலே மடிந்து போவேன் என்று தாவீது சொல்கிறார். David said, one day I will die by the hands of Saul. தாவீதுக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்தாலும் ஒரு பயம் தாவீதுக்குள்ளே இருக்கிறது. David had the unction, but fear was gripping him. ஆனால் அந்த பயத்தை தாவீதை விட்டு தேவன் நீக்கி விட்டார். But God took away that fear from the heart of David. இந்த சவுலுடைய மரணத்துக்கு பின்பு அவன் யூதா பட்டணத்திலே எப்ரோனிலே வந்திருக்கிறான். After the death of Saul, he went into Judah and lived in the cities of Hebron. இந்த எப்ரோனிலே தான் இந்த சித்தத்திலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை நடக்கிறது. And the city of Hebron, the work of sanctification and the free will of David is taking place. அவருடைய சித்தத்தினாலே நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? How are we sanctified by his will in our free will? நான் யூதா பட்டணத்திலே குடியிருக்கலாமா என்று நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். We must ask the Lord, shall I go dwell in the cities of Judah? சவுல் மரித்த பின்பு அந்த சிங்காசனத்தை தாவீது பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்பவில்லை. After the death of Saul, it was not David's desire to capture the throne of Saul. ஏனென்றால் சவுலுடைய படைத்தலைவனும் சவுலுடைய குமாரனும் அந்த அரசாட்சிக்கு வந்திருக்கிறார்கள். It's because the captain of the army of Saul and the sons of Saul, they are there to possess the throne. இன்னும் பழைய மனிதன் அழிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. And the old man's remnant is still there. சவுல் அழிக்கப்பட்டால் அவருடைய படைத்தலைவனும் அவருடைய குடும்பமும் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். Saul was destroyed, the free will, but Abner and the sons and the family of Saul still live. இந்த பழைய மனிதனை நாம் நாளுக்கு நாள் அழித்து புதிதாக்கப்பட்ட மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். The old man, day by day we have to condemn, and the new man we have to renew. அதற்கு யூதா பட்டணத்திலே குடியிருந்து எப்ரோனிலே தாவீது பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். Which reason he dwells in Judah. And in Hebron he brings forth children. ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமை தாவீதுக்குள்ளே வருகிறது. The power of resurrection is wrought inside David. அதுதான் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படக்கூடிய வாழ்க்கை. That is the life of inner man being renewed and strengthened day by day. எப்ரோனிலே 6 குமாரரை பெற்றெடுத்தது ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமை. In at Hebron he brought forth 6 children. That is the power of resurrection working in him. ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமை நமக்கு அவசியம். We need a power of resurrection in our life. ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டாதான் வெளியான மனுஷனை நாளுக்கு நாள் அழிக்க முடியும். Only when the inner man is strengthened day by day and renewed thereby, the outer man will perish. சவுல் மரித்து போனாலும் அவருடைய படைத்தலைவனான அப்னேரும் சவுலுடைய குமாரரும் பதவியிலே இருக்கிறார்கள். Saul is dead, but Abner's captain and his family members are still alive. அதற்காக தாவீது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று Which சொல்லுகிறார். reason David confessed and said, I wait patiently for the Lord. இப்போது அங்க முழுவதும் அழிக்கப்பட்டு போய்விட்டது. Now everything got destroyed. சவுலுடைய குடும்பம் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு போகிறது. Family of Saul, day by day it's getting weakened. தாவீதுடைய குடும்பம் நாளுக்கு நாள் பலப்படுகிறது. David and his family are strengthened day by day. வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படக்கூடிய வேலை. The outer man day by day is weakened, perishing, and the inner man day by day is strengthened and increasing. இதுதான் அவருடைய சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை. This is the work of sanctification by his will. அவருடைய சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படக்கூடியதை ஒரே பலியினால் அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். And that which is sanctified by his will, he has perfected them forever by his one sacrifice. தாவீது எப்ரோனிலே அந்த சித்தத்தினாலே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். At Hebron, by that very will, David was sanctified. சவுலுடைய குடும்பம் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. The Saul's family day by day is weakened. தாவீதுடைய குடும்பம் நாளுக்கு நாள் பலப்படுகிறது. Day by day, David's family is strengthened. அந்த சித்தத்திலே அங்கு தாவீது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். By that which will, David is getting sanctified. பரிசுத்தமாக்கப்படக்கூடியதை ஒரே பலியினால் அவர் பூர்ணப்படுத்துவார். And he will perfect them that which is sanctified by his will. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எஸ்ரேமை தலைவராக கொண்டு தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். And he was ordained king over the entire Israel, keeping Jerusalem as the capital city. இப்போது தாவீது சீயோன் கோட்டை பிடித்து தன்னுடைய நகரமாய் மாற்றி விட்டார். And now David captured Zion fortress and made his capital city. சீயோனும் எருசலேமும் தாவீதுக்குரியதாக மாறிவிட்டது. Zion and Jerusalem belongeth unto David. இது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. This is inside the most holy place. சித்தத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்தான் ஒரே
பலியினாலே அந்த பெரிய பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Then those who are perfected by the which will they shall receive the great sanctification. இப்போ தாவீது எருசலேமுக்குள்ளும் சீயோனுக்குள்ளும் காணப்படுகிறார். And David is inside Jerusalem and Zion. இதோடு தாவீதுடைய வாழ்க்கை முடிவடைந்தாலும், And though David's life gets ended up with this, இதனுடைய தொடர்ச்சியாக தாவீதுடைய எப்ரோனிலே உள்ள பிள்ளைகள் நீக்கப்பட்டு எருசலேமுடைய பிள்ளைகள் அந்த பதவிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். and Hebron is cut off and Jerusalem, they have to possess it in Jerusalem. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். They have to build Jerusalem, the temple. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தாலும் தேவனுடைய ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை. And David has captured Jerusalem and Zion, but temple is not yet constructed. வெளியான மனுஷன் அழிக்கப்பட்டாயிற்று, Outer man is condemned, உள்ளான மனுஷன் பலப்பட்டாச்சு. inner man strengthened, சீயோனும் எருசலேமும் வந்தாச்சு. Zion and Jerusalem brought forth. இதோடு தாவீதுடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. David's life doesn't end there. இன்னும் வேலைகள் குறைவாக இருக்கிறது. The work is short now. சித்தம் பரிசுத்தமாக்குவதோட வேலை இன்னும் தொடர்கிறது. The will's sanctification continueth. இது பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்ற வார்த்தையோடு முடியுது. And this ends with the word, yes, perfected. பவுல் 14 வசனத்தில் என்ன சொல்கிறார்? Verse 14, what does Paul write? பரிசுத்தமாக்கப்படக்கூடியவர்களை ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார். Perfected forever them that are sanctified. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையுடைய முடிவு. This is the end of David. சீயோனையும் எருசலேமும் பிடிச்சாச்சு. Zion and Jerusalem are captured. ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார். With one offering he has perfected. இது ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தம். And this is the promise that with one will he has sanctified. அம்னோன் என்றால் பாவ மனிதன். Amnon means man of sin. அப்சலோம் என்றால் பழைய மனிதன். Absalom means old man. அதோனியா என்றால் வெளியான மனிதன். Adoniah means outer man. இந்த அம்னோனுக்குள்ளே ஒரு பாவ மனிதன் இருந்தான் என்பது நமக்கு தெரியும். We know inside of Amnon there was the old man. அப்சலோனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜென்ம சுபாவம் அழிக்காதபடி அவனும் அழிக்கப்பட்டான் என்று நமக்கு தெரியும். Absalom's old man too remained in him and he got condemned by that. அதோனியா சுவாதீன சித்தத்தோடு தன்னை உயர்த்துகிறான். Adoniah with free will he exalted himself. அவருடைய சித்தத்தை பலியாக்கவில்லை. He did not sacrifice his will. அவருடைய சித்தத்தை பரிசுத்தமாக்கவில்லை. He did not sanctify his will. அப்சலோம் அந்த பழைய சுபாவத்தை பரிசுத்தமாக்கவில்லை. Absalom is old man, he never dealt with. அந்த அம்னோன் ஆவியிலும் மாம்ச அசூசியினாலே பரிசுத்தமாக்கவில்லை. And Amnon with his sinful man, he never cleansed it in his spirit இந்த and மூன்று flesh. பரிசுத்தமாக்குற ஒரு வேலை இந்த மூன்று குமாரரும் செய்யவில்லை. And all the three sons of David, they failed to do the sanctification. ஆகவே அந்த வேலையை தேவன் சாலமோனுக்குள்ளே கொண்டு வருகிறார். Therefore the Lord had to bring all this work into Solomon. சாலமோன் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். Solomon must build the temple. சாலமோனுக்குள்ளே இந்த மூன்று காரியங்கள் இல்லை. Solomon, inside of him, these three things are missing. அவன் அமைதல் உள்ள புருஷன். He is a quiet husband. அவனை அமர்ந்திருக்க செய்வேன். I will make him to rest. அவனுடைய வாழ்க்கையிலே அமரிக்கே கட்டளையிடுவேன். I will command rest in his life. இந்த அமைதல் என்றால் தேவனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தும். Rest is divine quality. அமர்ந்திருப்பது என்றால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை. Make them to rest is to bear up all things. அன்பினாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். Through love we overcome all. உபத்திரவமோ பட்டயமோ ஒன்றும் செய்ய முடியாது. Let it be persecution or sword. அது சகிப்புத்தன்மையை காட்டுகிறது. And that shows long suffering. அவன் அமைதலாக இருப்பது மாத்திரமல்ல, Not only is quiet, அவனை அமர்ந்திருக்க செய்கிறார். I'll make him to rest. அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய சிங்காசனம். And that is the throne which will prevail all things. உபத்திரவம் பட்டயம் போன்றவரை சகிக்கக்கூடிய கால்கள். Persecution or sword, he will prevail. அமெரிக்கை கட்டளையிடுகிறார். Command him rest all around. எல்லாரோடும் ஐக்கியமா இருக்கக்கூடிய வாழ்க்கை. A life of a peaceful communion with all. இதுதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய வாழ்க்கை. This is the life of building the church. சாலமோன் தான் தாவீதுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. And with Solomon, David's life ends. தாவீதுடைய வாழ்க்கை சாலமோன் தான் முடிவடைகிறது. David's life ends with Solomon. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட நினைத்தாலும், And though David tried to build the temple, ஆண்டவர் சொன்னார் சாலமோன் தான் அதை கட்டி முடிப்பார். but the Lord told David it will be Solomon who will finish it. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினால் அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். And he has perfected them forever who are sanctified by his sacrifice. நமக்காக ஒரே பலியாக்கப்பட்டிருக்கிறார். He was once and for all அவருடைய சரீரம் sacrificed. ஒரே தடவை His பலியாக்கப்பட்டிருக்கிறது. body is being put to sacrifice once and for all. அந்த சித்தத்தினாலே நாம் By பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். which way we are sanctified. பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரே பலியினாலே பூர்ணப்படுத்தி இருக்கிறார். Offering of the body of Jesus perfected once and for all.
இவைகளை பவுல் என்ன சொல்லுகிறார்? How did Paul summarize this? நீங்கள் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், Be sanctified by the blood. வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட Be வேண்டும், sanctified by the word. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Be sanctified by the Spirit. அப்படியானால் தான் இந்த பெரிய பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Which mean you will receive the bigger ஒரே sanctification. பலியினால் இந்த பெரிய பூரணம் எப்படி கிடைக்கும்? With one sacrifice. How did you get that bigger sacrifice? பரிசுத்தத்தின் பூரணத்துக்காக பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை, And for the sanctification of holiness, the work of sanctification. சுபாவத்தின் பூரணத்துக்காக பழைய சுபாவத்தோடு பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை, For the perfection of character, sanctification of the old nature. தேவ சித்தத்தை பரிபடுத்தும்படியாக உங்களுடைய சித்தத்திலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை. To perfect God's will, sanctification in our free will. இதற்கு மேலாக நீங்கள் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், About this, be sanctified by the blood. வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட Be வேண்டும், sanctified by the word. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Be sanctified by the Spirit. அப்படியானால் தான் நீங்கள் மணவாட்டியாக மாற முடியும். Then you shall be transformed into the bride. சித்தத்தை நீங்கள் பரிசுத்தமாக்கியாச்சு, You have sanctified your free will. இப்போது ஒரே பலியினால் பூர்ணப்படுத்த விரும்புகிறார். One sacrifice, he wants to perfect you. இதற்காக பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட வேலைக்கு ஒப்பு கொடுப்போம். Surrender that you may be sanctified by the Spirit. எப்படி பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்குகிறார்? How are you sanctified by the Spirit? அதைத்தான் எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார். We bring in Esther for this. அவருடைய தாயும் தகப்பனும் இறந்து போய்விட்டார்கள். Father and mother is dead. முர்தாக்காயை பரிசுத்தாவியானவர் அவர் ஏற்றுக்கொள்கிறார். Holy Spirit, a type of Mordecai, has accepted Esther. முர்தாக்காய் மூலமாக தான் எஸ்தர் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலைக்கு Through Mordecai, Esther is in the process of sanctification. ஆகாஷ் ராஜாவுக்கு ஒரு பட்டத்து ராணியாக வர வேண்டும் King என்றால் Ahasuerus needs a queen to be crowned. பரிசுத்தாவியான முர்தாக்காய் தான் அவளை பரிசுத்தமாக்க It வேண்டும். is the Holy Spirit Mordecai who needs to sanctify. அதற்காக தாயும் தகப்பனும் சாக வேண்டும். Which reason mother and father must die. அந்த முர்தாக்காய் சிறிய தகப்பன், And the younger father of Mordecai. எஸ்தருக்கு தாயும் தகப்பனும் இல்லை. Esther had no mother and father. இறந்தவுடனே தன்னுடைய குமாரத்தியாக எடுத்துக்கொண்டார். And when the father and mother of Esther died, பரிசுத்தாவியானவரை உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், when the Holy Spirit has to accept you, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்பதை நாம் விளைந்து போக வேண்டும். we have to get loose that experience saying that I was brought forth in sin. என் தகப்பனுடைய துர்க்குணத்தினால் உருவாகி என் தாய் மூலமாக பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டேன். And by my father's iniquity, by my mother's sin, I am conceived and born forth. துர்க்குணமும் பாவ வாழ்க்கையும் நீக்கப்பட வேண்டும். Your iniquity and your sin must be get rid of. பரிசுத்தாவியானவர் உங்களை பொறுப்படுத்தியிருக்கிறார். Holy Spirit has taken charge of you. இதுதான் பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வாழ்க்கை. This is a life of sanctification by the Holy Ghost. முர்தாக்காய் சொல்லுகிறதைத்தான் அவள் கேட்க வேண்டும். You should listen only to Mordecai's voice. முர்தாக்காயை விட்டு எதுவும் அவள் செய்யக்கூடாது. And she mustn't try to do anything of her own will other than Mordecai's voice. பரிசுத்தாவியான பரிசுத்தமாக்கப்படும் போது என்ன கிடைக்கிறது? And when you go through the sanctification of Holy Ghost, what do you receive? திருப்தியுள்ள வாழ்க்கை நமக்கு A கிடைக்கும். life of contentment. ஏகாய் கொடுத்தது மாத்திரம் போதும். Enough with what Agai has given. ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறார். She was of a perfect and beautiful countenance. அவளுக்கு எந்த மேக்கப் தேவையில்லை. She needed no makeups. ராஜா விரும்புவதற்கு அவளுக்குள்ளே அந்த சுபாவம் இருக்கிறது. The nature with which the king would delight is there in her. அவளுடைய லட்சணமே அவளுக்கு போதும். Her character is her beauty. எந்த அலங்காரமும் அவள் அலங்கரித்து ராஜா தன்னை மணந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. She need not deck herself with any ornaments for king to be delighted in. இதுதான் பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய This வாழ்க்கை. is a life of being sanctified by the Holy Ghost. அவள் ஆகாசு ராஜாவுடைய ராணி பட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டாள். And she was now promoted to the throne of the king, to be the crown queen. இந்த நாளிலே பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். Oh, in these days, let's all be sanctified by the Holy பாவமும் Spirit. துர்க்குணமும் அழிக்கப்படட்டும். Let sin and iniquity get rid of from you. பரிசுத்தாவியானவரை பொறுப்பெடுக்கட்டும். May the Holy Ghost take charge of ஒரு you. திருப்தியுள்ள வாழ்க்கை நமக்குள்ளே வரட்டும். Let there be a life of contentment in ஆகாசு you. ராஜாவுடைய பட்டத்துக்கு ராணியாக நாம் காணப்படுவோம். Let us all be qualified, promoted to the throne of King Ahasuerus. பரிசுத்தாவினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். Let the Lord sanctify you through the Holy Spirit. எபேசியர் 5:26 வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வாழ்க்கை. 5:26 of Ephesians, sanctification through the word. எப்படி வசனத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? How are we sanctified through the word? ரூத்து தான் அங்கு கதிர் பறக்குகிறார். It is Ruth gleaned the seed. இப்போது நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கி And இருக்கிறீர்கள். now by my words you are sanctified, said Jesus. நம்முடைய சீஷர்களை யோவான் 17 பரிசுத்தமாக்கி விட்டார். 17 John, Jesus sanctified his disciples. நான் உலகத்தார் அல்ல, அவர் உலகத்தார் அல்ல. As I am not of this world, they are also not of this world. இப்போது இயேசு சொன்ன உபதேசத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு. Through the words and doctrines of Jesus, his disciples are sanctified. வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். Let us all be sanctified by the word. வேதபாட கூட்டங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. The Bible
Bible studies are sanctifying you. உலகம் உங்களுக்கு இல்லை. The world is missing in you. பிதாவிடத்திலே நேரடியாக ரூத் போய்விட்டாள். And Ruth went directly to the Father. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறவில்லை. She didn't love the world or the things of the world. பிதாவின் அன்பு கூர்ந்தால் உலகத்தில் அன்பு அவருக்கு இல்லை. If somebody loves the world, the love of the Father is not in it. கதிர் பறக்கக்கூடிய வாழ்க்கை. A life of gleaning. ரூத் வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டார். Ruth was getting sanctified through the word. முந்தின நற்கொடையை பார்க்கிலும் பிந்தின நற்கொடை உத்தமமாய் மாறிவிட்டது. And the latter goodness is better than the former. போவாஸ் அவள் மேல் அவ்வளவு பிரியமாக இருக்கிறார். Boaz had such a delight over her. அந்நிய ஸ்திரீயாகிய என் மேல் பிரியமாய் இருந்தது எதனால்? Why did you take so much delight in a strange woman like me? இயேசு நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். Jesus is delighted in us. பிதாவுடைய அன்பு நமக்கு இருக்கிறது. We have the love of the Father in us. உலகத்தில் நாம் அன்பு கூறவில்லை. We have not loved the world. இந்த உலகத்தை வனாந்தரமாய் நாம் பார்க்கிறோம். We see this world as a desert. அதுதான் வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. And that is a life of being sanctified by the word. கதிர் பறக்க வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். The more you glean after glean, that's when you are இந்த sanctified. உலகம் நமக்கு வனாந்தரமாய் காட்சியளிக்கிறது. And this world is a wilderness for us. மணவாளன் நம்மோடு பட்சமாய் பேசக்கூடியவராக இருக்கிறார். And the bridegroom is so much delighted he speaks. நீ எதனாலே என்னோடு பட்சமாய் பேசுகிறேன் என்று கேட்கிறார். And he said, how do you speak so comfortably with me? வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். And let's all be sanctified by the word. கடைசி நாளே இரத்தத்தினாலே And பரிசுத்தமாக்கப்படுவோம். finally, there is sanctification by those. அது பாளையத்துக்கு புறம்பே போய் பாடுபடக்கூடிய வாழ்க்கை. You need to go outside and suffer. ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் பாடுபட வேண்டும். When one body suffers, another body must join and suffer. பாடு என்பது சபையிலே நமக்கு கொடுக்கக்கூடிய டியூட்டி வேலை. Suffering is a duty given to you in the church. இயேசு பாடுபட்டார். Jesus suffered. பாளையத்துக்கு புறம்பே போய் பாடுபட்டார். He went outside the tent and he suffered. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12 13 14 வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டார். Chapter 13 14 on of Hebrews, he sanctified through the blood. 13ஆம் அதிகாரம் 12 13 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 12 13 and 14 of Hebrew chapter 13 is written. இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். Go forth outside the camp and be sanctified by the பாளையத்துக்கு blood. புறம்பே போய் பாடுபடக்கூடிய வாழ்க்கை. Suffering outside the camp. இது ரெபெக்காளோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. This is a life related to Rebecca. கிணற்றுக்குள்ளே இறங்கி போய் அவள் பாடுபட்டாள். Deep down into the well and she suffered. எல்லா ஒற்றர்களுக்கும் தண்ணீர் வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை. A life of giving water to all the animals. பாடுபடக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பணிவிடை வாழ்க்கை. And this life of suffering is a life of serving. பாடுபட்டால் ஆளுகை கிடைக்கும். When you suffer, you shall reign. பணிவிடை வாழ்க்கை செய்யும்போது பாவத்தை விட்டு நாம் ஓய்ந்திருப்போம். When you do the work of service, then you shall rest from sin. அவருடைய பாடுகளை ஆயுதமாய் நாம் தரித்துக் கொள்வோம். You should be armed with this mind of suffering. பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய A அனுபவம். life of retiring from sin. இந்த பாடுபடக்கூடிய வாழ்க்கை ரெபெக்காளுடைய வாழ்க்கை. Rebecca's life is this. கிணற்றுக்குள்ளே போய் ஒட்டகைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறார். Went down deep the well and she watered the camels. ஊழியம் கொள்ளாதபடி ஊழியம் செய்யக்கூடிய வாழ்க்கை. She didn't come to get the service but came to serve. இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கக்கூடிய வாழ்க்கை பணிவிடையின் ஊழியம். A life of sanctification by the blood is a service life. பாளையத்துக்கு புறம்பே பாடுபடக்கூடிய வாழ்க்கை. A life of suffering without the gate. அது ஆயுதமாக தரித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. Those who have suffered that mind as an arm in themselves, பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அவள் பெற்றுக்கொண்டார். they will receive a life of resting from sin. ரெபெக்காளை போல அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். Like Rebecca, let's all commit for the sanctification of the blood. ரூத்தை போல வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். Like Ruth, let's all be sanctified by the word. எஸ்தரை போல ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும். Like Esther, let's all be sanctified by the Spirit. இந்த பரிசுத்தமாக்கப்படும் வேலைக்கு முழங்கால் படிட்டு ஒப்பு கொடு. Let us all surrender, kneel and submit to the Lord. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒரே பலியினாலே But பூரணப்படுத்தப்படும். those who are sanctified, they will perfect it by the one sacrifice. இயேசு நமக்கு ஒரே தரம் பலியாக்கப்பட்டதாக. Jesus Christ, it is said, is a one offering for us. அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியாக்கப்பட்டபடியால் அந்த சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Because his body is sacrificed once and for all, by that which will we are perfected for us. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார். And he has perfected them, those who are sanctified once and for all. சுபாவத்தை பரிசுத்தமாக்கப்படுவோம். Let us all be sanctified in the character. சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். Let us all be sanctified in our free will. பரிசுத்தமாக்கப்படும் வேலைக்கு ஒப்பு கொடுப்போம். Surrender for the sanctification of. ஆவியும் மாம்சமும் அசுசியாக பரிசுத்தமாக்கப்படுவோம். Let us all be sanctified, cleansed from the filthiness. பரிசுத்தத்திலே பூரணத்தை பெற்றுக்கொள்வோம். Let's be perfected in holiness, சுபாவத்திலே பூரணத்தை பெற்றுக்கொள்வோம். perfected in character. சித்தத்திலே பரிசுத்தமாக்கப்படுவோம். Let us all be sanctified in our will. ஒரே பலியினாலே பூரணமாக்கப்படுவோம். By one sacrifice be sanctified. இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். Sanctified by the blood. வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். Sanctified by the word. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். Sanctified by the Spirit. மகா பரிசுத்தத்திலே காணப்படுவோம். Let us enter into the most holy place. ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார். By one will we will be perfected.